ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக மனுஷ நாணயக்காரவும், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம், சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராக ஹரின் பெர்னாண்டோவும் பணியாற்றினர். இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய இருவரும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் தமக்கு எவ்வித வருத்தமும் இல்லை எனவும், அமைச்சர்களாக பதவி வகித்த காலத்தில் தங்களால் இயன்றளவு பொறுப்புகளை நிறைவேற்ற முடிந்ததாகவும் தெரிவித்தனர். அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தமையால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். பொன்சேகாவால் அனுப்பப்பட்ட ராஜினாமா கடிதம் கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா 2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகிறார். யாழ்ப்பாணம் சென்னை இடையிலான தினசரி விமான சேவையை இண்டிகோ விமானத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். தினசரி பிற்பகல் 3:55க்கு யாழ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு 5:10க்கு சென்னையை சென்றடையும். சென்னை விமான நிலையத்தில் பிற்பகல் 1:55க்கு புறப்பட்டு 3:10 மணியளவில் யாழ் வந்தடையும். பயணி ஒருவர் 30 கிலோகிராம் மற்றும் 7 கிலோகிராம் ஹேண்ட் லக்கேஜாக மொத்தம் 37 கிலோகிராம் கொண்டு செல்ல முடியும். எதிர்வரும் செப்டம்பர் 1 முதல் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 15 மருதமடு அன்னையின் பெருவிழா தொடர்பாக மடு ஆலயத்தில் உள்ள ஜோசப் வாஸ் கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கே கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிபாலகர் அருட்பணி ஏ ஞானப்பிரகாசம் அடிகளார், குரு முதல்வர் அருட்பணி பி கிறிஸ்துநாயகம் அடிகளார் உட்பட மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வங்கதேசத்தில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்றார். நான் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவேன், ஆதரிப்பேன் மற்றும் பாதுகாப்பேன், மேலும் எனது கடமைகளை நேர்மையாக செய்வேன் என்று யூனுஸ் பதவியேற்பு நிகழ்வின் போது தெரிவித்தார். 84 வயதான யூனுஸ் 2006 ஆண்டு கிராமீன் வங்கியின் மூலம் செயல்படுத்திய மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு முன்னோடியாக இருந்ததற்காக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். ஐசிசி வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இலங்கை அணி தரவரிசையில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.